ஹலோ மக்களே. ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் இருக்கிற லிங்கராஜ் கோவிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தேன். கோவிலின் கட்டிடக்கலையை பார்த்து அசந்து போனேன். எனக்கு ஒரு கோவிலின் கட்டமைப்பின் பின் உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல எப்போதுமே ஆர்வம் உண்டு. இந்த கோவில் கட்டப்பட்டு 1000 வருடங்கள் ஆகிறது என்றும் மற்றும் சிலர் 1100 வருடங்கள் ஆகியிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். கோவிலின் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் சந்தன மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோவிலின் சுவர்கள் பெண் உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவை அழகு மற்றும் கருணையையும் பிரதிபலிக்கின்றன என்று அறிந்து கொண்டேன். விதவிதமான மலர்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. கோவிலின் உள்ளே நிறைய சிறு கோவில்கள், 150 கோவில்கள் இருப்பதாக சொன்னார்கள். இந்த கோவில் சிவன் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது சைவம் மற்றும் வைணவத்தின் வாழ்வை இணைந்து குறிப்பதாகவும் சொல்கிறார்கள். கோவிலின் கட்டிடக்கலை அமைக்கப்பட்ட முறைக்கு பெயர் கலிங்க கட்டிடக்கலை. கோவிலின் உள்ளே மொபைல் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. கோவிலின் அருகிலேயே வெளியே ஒரு புறத்தில் மேடை ஒன்று கட்டியுள்ளனர். இந்த மேடை இந்து அல்லாதவர்கள் கோவிலை பார்வையிட கட்டப்பட்டதாம். மொபைல் நாட் அலோடு என்பதால் இந்த மேடையில் இருந்துதான் நானும் ஃபோட்டோஸ் எடுத்தேன். இந்த மேடையில் இருந்து கோவிலின் ஃபுல் வியூ கண்டபோது கொள்ளை அழகு. கோவிலுக்கு வெளியே அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய குளம், பிரம்மாண்டம், பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவிலின் கருவறையிலும் அவ்வளவு வெளிச்சம். புதிதாக இருந்தது இப்படி பார்க்க. மொத்தத்தில் இந்த கோவிலை கண்டு வந்தது ஒரு அழகான அனுபவம்.